இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். அதாவது என்னோட போன படம் ஏழாம் அறிவோட ஃபைனல் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் நம்ம டைரக்டர் எஸ்சிசிகிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த டைமில் நான் ஆக்சுவலி இமிடியேட்டாக ஏழாம் அறிவு முடிச்சுட்டு ஹிந்தி படம் போகிறதா இருந்தது. இந்த கதை சேம் துப்பாக்கி ஸ்கிரிப்டை அக்ஷய்குமார் வச்சு பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கஜினி ஹிந்திக்கு அப்புறம் ரீமேக் ஐடியா எனக்கு இல்லை. ஸோ டைரெக்டாக பண்ணணும், ரீமேக் பண்ணக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹிந்தி படமாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எதிர்பாராத விதமாக விஜய் சாரோட டேட் இம்மிடியேட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் மந்தில் இது இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. கரெக்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months டிலே ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. உடனே அவங்ககிட்ட போய் நான் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இன்னும் 2 மாதம் அப்படியே புஷ் பண்ணிட்டீங்கன்னா நான் தமிழில் அந்த படத்தை வேணால் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க. உடனே இந்த படம் தமிழில் துப்பாக்கி இது பண்ணி இப்போது தமிழில் நேரடி சப்ஜெக்டாக ஆரம்பிச்சு. நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் இதோட ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படம் ஆல்பமே ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் சினிமாவோட ட்ரெண்ட் எப்படின்னா, ஒரு படத்தில் 2 சாங் ஹிட் ஆனால் போதும், மிச்ச சாங் சுமாராக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் இருந்தது. பட் நான் இந்த ஆல்பம் எல்லா சாங்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி கன்ஃபார்மாக கேட்டும்போது எல்லாமே ஒன்று வெரைட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணோம். ஸோ அது ரிலீஸ் அப்போது ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி நான் சொன்னேன், அது ஃபுல் ஆல்பமே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 டேஸில் நியர்லி 16 lakhs சேல் ஆகிருக்கு ஆடியோ சிடி. அது இல்லாமல் இன்டர்நெட் டவுன்லோட்ஸும் லட்சக்கணக்கில் போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு 4-5 டேஸில் எல்லா பாட்டுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பாராட்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கு. நான் முதல்ல இந்த படம் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த பேக்ட்ராப் எல்லாமே கதையோட களம் பாம்பேவாக நான் நிறையா மைண்டில் எனக்கு ஏறிடுச்சு. அதனால் இமீடியட்டாக சென்னை ஒரு தமிழ் படம் அப்படின்னும் போது எனக்கு இந்த நம்ம ஊரில் நடக்கிற இந்த பேக்ட்ராப் திருப்பி ஒன்மொரு தமிழ் ஃபில்ம் சென்னை பேக்ட்ராப் அது இருக்க வேண்டாம்னு நினச்சி சரி பாம்பே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ பாம்பேன்னும் போது தமிழ் படங்கள் வழக்கமாக நிறைய படங்கள் பாம்பே பேக்ட்ராப்பில் வருது. மும்பை அந்த இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோட்ஸு பப்ளிக் லொக்கேஷன் இந்த மாதிரி பொது இடங்கள் மட்டும்தான் பாம்பேயில் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இன்டீரியர் இப்படின்னு வரும்போது சென்னையில் யூஸ்வலாக சினிமா பண்ணுற விதம் சென்னையில் அதை பாம்பே மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே பாம்பேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன க்ளோஸ்அப் கூட நாங்கள் பாம்பேயில் தான் பண்ணோம். இங்கே பண்ணவே வேணான்னு முடிவு பண்ணி பண்ணோம். ஏன்னா அப்போ தான் ஒரு ரியாலிட்டி வரும். என்ன பண்ணாலுமே இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருந்தால் கூட தூரத்தில் ஒரு ஆட்டோ போகலாம், ஒரு பஸ்ஸு போகலாம், இல்லை ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு பில்டிங் சின்னதாக தெரியலாம். அது அந்த பாம்பேன்ற அந்த ஃபீலை இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். அப்புறம் இங்கே நமக்கு நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வேணும், அட்மாஸ்பியருக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெகுலரான ஒரு ஆர்டிஸ்ட் தான் வருவாங்க. ஸோ அங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சிரமம் இருந்தாலுமே எங்களுக்கு நேர செலவு ஆகும், பண செலவாகும். இருந்தாலுமே இந்த குவாலிட்டியை கலன் கருதி இது ஃபுல்லாகவே அவுட் அண்ட் அவுட் பாம்பேலேயே பண்ணோம். இது படத்தில் ஹியூமருங்கிறது ஒரு மெயினாக இருக்குது. என்னோடய படங்களில் எனக்கு இப்போ நான் தனியாக காமெடின்னு ஒரு ஆளை வைக்க மாட்டேன், காமெடி ட்ராக்குன்னு எனக்கு வைக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது கதையோடு இருக்கும். எவ்வளோ சீரியஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த சீரியஸுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரி தான் நான் கதையவே அமைப்பேன். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பெருசாக காமெடி மாதிரி பண்ணதில்லை, அதுக்கு நேரமும் இருக்காது. ஷூட்டிங் இல்லாதப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி டைமுங்களில் ஏதோ பேசும்போது ஹியூமராக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடுவில் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். பட் படத்தில் பொறுத்த வரைக்கும் த்ரூஅவுட்டாக பிகினிங் டு எண்ட் ஒரு ஹியூமர் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இதில் காஜல் அகர்வால், விஜய் சார் அந்த காம்பினேஷனில் இருக்கிற லவ் ட்ராக் ஆடியன்ஸ் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது ஒரு ஒரு மெசேஜ் இருக்கணும் ஒரு படத்தில் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பண்ணுறது கிடையாது. ஒரு சினிமா தப்பாக எதுவும் சொல்லி தந்துடக்கூடாது சினிமாவில் மக்களுக்கு, அப்படி தான் நான் பார்த்துக்கணும். எவ்வளோ நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணம்லாம் இல்லை. அந்த கதை தான் அதை தீர்மானிக்கும். அந்த கதை அது தேவைப்பட்டுச்சு, ரமணா மாதிரி ஒரு பெஸ்ட் கதைன்னா அது பண்ணணும். கஜினி மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அப்படின்னா அதில் கமர்ஷியலுக்கு நம்ம சின்சியராக இருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது,
கன்ஃபார்மாக இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, நல்ல மெசேஜ் இருக்குது. பட் அது நேரடி பிரச்சாரமாக இருக்காது, இன்டைரக்டாக கதையோட கூடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும். அதனால் வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான் வந்தவன். ஸோ சமுதாயத்தில் என்னென்ன சின்ன சின்ன குறைகள் இருக்குன்றது ஒரு ஒரு காரில் போய் கார்லேயே வர்ற ஒரு ஆளை விட நடந்து போகிறவனுக்கு ஜாஸ்தி தெரியும், அந்த தவறுகள் தெரியும். நான் அந்த மாதிரி ஒரு நடைபாதையில் வாழ்க்கையை ஆரம்பிச்சுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பொதுவாகவே சமுதாயத்தின் மேலேயும் மக்கள் மேலேயும் ஒரு கூடுதலான ஒரு கவனம் உண்டு. அது வந்து என்னோடய படத்தில் வந்து பிரதிபலிக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் சண்டை படங்கள் பார்த்து வளர்ந்தேன். ஸோ அதனால் ஆக்ஷன் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் என்னால் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன தான் லவ் என்ன எமோஷனல் பண்ணாலுமே கூட ஒரு ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுக்குவேன். இந்த படத்தில் துப்பாக்கியில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய வந்து கம்பிலாம் ரோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணேன். ஸோ அப்நார்மலாக பறக்கிறதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி ஓங்கி அடித்தாலும் எல்லோரும் பக்கத்தில் தான் விழுவாங்க, ஒரு ரொம்ப தூரத்தில் போய் விழுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆங்கிள் ஆடியன்ஸ் படம் பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், ஓங்கி பலமாக பஞ்ச் இருக்கும், ஆனால் பக்கத்துலேயே விழுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க மைண்டு கூட யோசிக்கலாம், உடனே இப்படி ஓங்கி அடித்தா உடனே அவர் 10 அடிக்கு தள்ளி ஓடி விழுவாருன்னு. பட் அந்த மாதிரி பண்ணலை, ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும், காட்சிகள் வந்து கொஞ்சம் ரியல்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, அதில் எமோஷ்னலாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து அது ஒரு கதையோட ஓட்டத்தில் வருதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்ம அமைச்சிக்கிறது தானே. அது எப்படி கரெக்டாக ஒரு 2 ரீலுக்கு ஒரு தடவை எப்படி இயல்பாக வர முடியும்? இயல்பாக வர முடியாது, நம்ம வச்சுக்கிறது தான் அது. இருந்தாலும் அதை மேக்ஸிமம் ரொம்ப துண்டாக அப்படியே கதையிலேருந்து அப்படி வெளியில் போய் ஒரு பாட்டு பாடிட்டு வராங்க அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு பாட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு இமேஜினேஷன் சாங் அப்படின்னு இருக்குது. அதர்வைஸ் அப்படியும் இருக்கணும், எல்லாமே வெரைட்டி இருக்கணும். இருந்தாலும் கதைக்கு துருத்தப்படாமல் கதையோட ஃப்ளோலே அப்படியே வர்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வச்சுருக்கோம் சாங்ஸ். இந்த படத்தில் வந்து விஜய் காஜல் அகர்வால் பண்ணுறாங்க. நான் பெரும்பாலும் என்னோடய படங்களில் இது ஏனோ தெரியல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த மாதிரி இருக்காது. மெயினான 4 ஆர்டிஸ்ட் தவிர மற்றவங்க எல்லாருமே நியூ கம்மர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சார் ஃபாதர் மதர் 2 பேருமே நியூ ஃபேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து மனோபாலா சார் பண்ணுறாரு, ஜெயராம் சார் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுறாரு, சத்யன் சார் த்ரோட் பிக்சர் வர்றாரு. இது இல்லாமல் நிறைய வித்யுத் ஜமால்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், மற்றவங்க எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். பட் பெரும்பாலும் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது என்ன ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், பெரிய பிஸ்னஸ் நினச்ச மாதிரி எடுக்கலாம், சுதந்திரம் இருக்குது. அப்புறம் வந்து ஷூட்டிங் லிமிட்டேஷன் இருக்காது, இப்படி தான் பண்ணணும்னு இருக்காது. நினச்ச மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியனை வந்து நம்ம ஹையர் பண்ணலாம். சின்ன ஹீரோவோட பண்ணும்போது பட்ஜெட் லிமிட்டேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், இதுக்குள்ளே பண்ணிடணுன்ற ஒரு லிமிட்டேஷன் வரும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஹிட்டுன்னும் போது அதை வந்து நம்ம வந்து ஹீரோவோட ஷேர் பண்ணணும், ஒரு மியூசிக் டைரக்டரோட இப்படி வரணும். ஒரு நியூ கம்மரோட புது ஆளோட போகும்போது டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து 100% அவங்களோட கிரெடிட்டில் அது வரும். வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக இண்டிவிஜுவலாட்டி இருக்கிற எல்லா டைரக்டருமே சின்ன ஹீரோ வச்சு படம் பண்ணவங்க தான். அது எனக்கு தெரியாமல் இல்லை, அப்படி தான் வராங்க. வந்து எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் இந்த இந்தியாவிலே எடுத்துட்டாலும் மணி சார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படங்கள் எல்லாமே சின்ன ஹீரோ வச்சு பண்ணதாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் அவங்களோட பண்ணி அப்புறம் அவங்க பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணது. எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டு வருது. பட் ஃப்யூச்சரில் அதேமாதிரி கொஞ்சம் அப்கமர்ஸு கொஞ்சம் நியூ கமர்ஸ் வச்சு படம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இது தொடர்ந்து சூப்பர் ஸ்டார்ஸோடு அமைகிறது வந்து எனக்கு வந்து அதுவாக அமைஞ்சது தான். அது ஃப்யூச்சரில் கொஞ்சம் இல்லாமல் பண்ணணும் ட்ரை பண்ணுவேன். பட் இருந்தாலும் தொடர்ந்து அப்படி தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஒரு நியூ கமர்ஸ் வச்சு படம் பண்ணுற ஆசை இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவ்வளோதான். அதில் ஒரே ரீசன் அவ்வளோதான். ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பை வந்து அதிக லேர்னிங்கில் நான் எடுத்துக்கிட்ட பீரியட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது தான். ஸோ இந்த சென்னையில் வந்து சென்னையை நான் அப்சர்வ் பண்ணது, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய படித்தது,
நிறைய அனுபவங்கள் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த அந்த வாழ்க்கை தான். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது லைஃப்பில் என்னெல்லாம் இழந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வர முடியும், சரியான தூக்கம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, அந்த வயசுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அவங்களோட உழைப்பெல்லாம் மொத்தமாக யாருக்கோ கொண்டு போய் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நிஜம். இப்போ ஒரு டைரக்டரோட பையன் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடியூசரோட பையன், இல்லை ஒரு ஸ்டுடியோ ஓனரோட பையனா அவங்களாம் வந்து ஒரு அந்த 20ஸ்லேயே சீக்கிரமாக டைரக்டர் ஆகிடலாம். ஆனால் எந்த பேக்ட்ராப்பும் இல்லாமல் ஊர்லேருந்து ஓடி வந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 20s to 30 வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக லேர்ன் பண்ணி திருப்பி 30, 31, 32 வந்து டைரக்டர் ஆவாங்க. ஸோ அவங்களோட எனர்ஜியான அந்த ப்ரைம் டைம் அவங்க யாருக்காக செலவு பண்ணுறாங்கன்னா அடுத்த டைரக்டருக்காக. எதுக்கு காரணம்னா அப்போ தான் அவங்களால வர முடியும். ஸோ ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ரொம்ப ஆக்டிவான அவங்க பீரியடில் வந்து மொத்தமாக அவங்க வேற ஒருத்தவங்களுக்காக உழைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க டைரக்டராக இண்டிவிஜுவலாக ஆகும்போது 30, 35 இப்படி போயிடுது. ஸோ அதனால் திருப்பி அவங்க எல்லாம் பண்ணி ஒரு நல்லா அச்சீவ் பண்ணும்போது நியர்லி 40 ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவங்க அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விட்டு கொடுக்குற ஒரு 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 சாக்ரிஃபைஸான ஒரு லைஃப் அப்படின்றது அந்த லைஃப்பில் இருந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் பண்ணோம். இன்னொன்று, ஒரு படத்தோட உழைப்பு வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதனால தான் நான் என்ன டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் பிரித்து பார்த்துக்கிறது இல்லை. அவங்க என்னோடய டீம்மு, நான் என்னையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. ஸோ ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அந்த பேருக்கு பின்னாடி 100 பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு என்னோடய டீமோட டே நைட்டு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் மட்டும் சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது ஒரு சுயநலமாக இருக்கும், அது தப்பாகவும் இருக்கும். அதனால தான் எனக்கு ஒரு கில்ட்டி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவங்கள வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அவங்கள நேசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். என்னோடய பையன் ஆதித்யா, அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொடியன், அவ்வளோதான். சினிமாவுக்குன்னு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அவன் வந்து யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களும் போகிற மாதிரி ஒரு டிராயிங்கு, கராத்தே இந்த மாதிரியான போகிறவன் தான். மற்றபடி ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தெரியாது அவனுக்கு. செட்டுக்கு ஒரு தடவை 2 தடவை வந்திருப்பான். இன்னும் சொல்லப்போனா எங்கேயாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு இப்போ சினிமாஸ், இப்போ என்னோட அப்பா வந்து ஒரு கடை வச்சுருந்தார். அவர் வந்து நான் ஒரு கடை வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டது கிடையாது, என்னோட இஷ்டத்துக்கு விட்டார். ஸோ என்னோடய ஆசைக்கு வந்து என்னுடைய கனவை வந்து என் பையன் தலையில் நான் திணிக்க மாட்டேன். அவனுக்கு ஆசை இருந்தால் பண்ணலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் டைரக்டர் ஆகலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் நடிக்கலாம், ஹீரோ ஆகலாம், அவனுக்கு ஆசை இருந்தால் வேறு டிபார்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் போகிறதா இருந்தாலும் ஓகே. இது வந்து பிறரோட லைஃபு. அந்த லைஃப்பை நான் எனக்காக வாழணும், நான் என் பையனாக இருந்தாலும் கம்பல் பண்ண மாட்டேன். ஸோ இன் ஃபியூச்சர் அவங்கவுங்க கையில் இருக்குது. எப்படி சொல்கிறது, என்னுடைய அப்பா வந்து அருணாச்சலம் அவரோட பேர். ஸோ அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இருந்தார். ஸோ சினிமாவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அவரு அதுக்கு சப்போர்ட் பண்ணார். அதே சமயத்தில் சினிமாவில் போய் பையன் ரொம்ப சிரமப்பட்டுறக்கூடாதுன்னு நினச்சாரு. ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் எழுதின சிறுகதைகள்லாம் கொண்டு போய் காமிச்சு எனக்காக வேலை தேடினார். ஸோ அப்படி வந்தது. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு பையன் சினிமாவுக்கு வர்றது வந்து அப்பா என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ரேர். அப்போல்லாம் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நைட்டாக பஸ் ஏறிடும், அப்படி தான் இருக்கிற ட்ரெண்டு. இன்றைக்கி வந்து கோர்ஸ் இருக்குது, நிறைய படிப்பு இருக்குது, அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க, பையனை அதுக்குன்னு சினிமாவுக்குன்னு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ கிடையாது. அப்போ சினிமாவை பார்க்குறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பீரியடில் வந்து என்னை சினிமா ஒரு தொழிலாக எடுத்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா அனுமதி கொடுத்தாரு. பட் என்னோடய டைமாக என்ன ஃபேட், அது விதியாக என்ன தெரில, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பையனை வந்து அவனுடைய லைஃப்பை அவன் வாழணும், அவனுக்கு எது சந்தோஷமோ அதை வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஃபாதர் அண்ட் மதர் இன்னைக்கு ஜென்ரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தீபாவளினாவே ரஜினி சார் படம், அப்படி காலையில் குளிச்சுட்டு உடனே எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு ரஜினி சார் படத்தில் போய் நிற்கணும். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில் வரும் தீபாவளிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரஜினி சார் படங்கள் வந்து தீபாவளிக்கு வராமல் ரஜினி சார் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அது தீபாவளிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த அந்த இடத்த அந்த ஸ்பேஸை வந்து விஜய் சார் படம் பர்டிகுலர் துப்பாக்கி வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணோம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு படம் இருக்கும். ஒரு படம் வந்து நல்ல படமாக இருக்கும், ரொம்ப தரமான படமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமிலியோடு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். சில படங்கள் தான் அந்த மாதிரி இது இருக்கும். துப்பாக்கி அந்த மாதிரி உங்களுக்கு 100% உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் வாய் விட்டு சிரித்து கைத்தட்டி கலாட்டா பண்ணி ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.